friends, welcome to Mrs. Casual Vlogs. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell symbol-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க உடனே என்னோட வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட வீக்கெண்ட் vlog தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே நான் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட் அப்படினாலே செம்ம ஜாலிங்க. உண்மையா அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆல்டர்னேட்டிவா தான் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சாட்டர்டே லீவ் கிடைக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஒன் டே தான் லீவ் இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட் அப்படினாலே யூஸ்வலா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆயிடும், தேர்ஸ்டே நைட்டே ஸ்டார்ட் ஆயிடும். நாங்க வந்து எப்பயுமே யூஸ்வலா தேர்ஸ்டே நைட் வந்து வெளியில சாப்பிட்றதா தான் பிளான் பண்ணியிருப்போம். ரேர் கேஸ்ல தான் வீட்டில் சாப்பிடுவோம். ஸோ அன்னைக்கு வந்து தேர்ஸ்டே நைட்டு வந்து சார் நல்லா ஜம்முன்னு கிளம்பி வெளியில் போயிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து வீக்கெண்ட்னா பயங்கர ஜாலியாக இருக்கும், எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்னாலே நாங்கள் வந்து நல்லா வெளியில் சாப்பிட்டுட்டு லேட் நைட் வீட்டுக்கு வருவோம். வந்து தூங்குற டைமிங்கே பார்த்தீங்கன்னா 2:30 மணி 3 மணி ஆகும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அன்னைக்கு என் பையனுக்காக தான் யூஸ்வலாக நாங்கள் வெளியில் போகிறது. எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டே டு டே அவனுக்கு அந்த ஷாப் ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேர் வந்து போவாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கும் நிறைய திங்ஸ் இருக்கும். அப்படிங்கிறனால அவன் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி அங்கே பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு வந்து வீக்கெண்டுங்கிறனால நல்ல கூட்டமாகவும் இருந்துச்சு. இது அப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 12 o'clock ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் அப்பையும் பயங்கர கூட்டமாக இருக்கும். எப்பயுமே வீக்கெண்ட் அப்படின்னா ஊரே நல்லா ஜெயின்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கூட வாங்கினோம். அந்த டைமிங்கில் தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணேன். நான் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி போடல, ஏன்னா இந்த டே டு டே பற்றி நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வ்ளாகில். அப்படிங்கிறனால நான் மறுபடியும் நான் அதை பற்றி இதில் போடல. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஜ்மல் ரெஸ்டாரண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது வந்து அல்தாவுனில் இருக்குது. பட் இது வந்து அல் நஹதா பிரான்ச்சு. அங்கே தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். இங்கேயும் சாப்பாடு நல்லாயிருக்கும். ரெண்டுமே சேம் தான், சேம் ஹோட்டல் தான், பிரான்ச்சஸ் தான் வேறு வேறு. ஸோ அன்னைக்கு வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஜ்மல் அல் நஹதா ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வீக்கெண்ட் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப வந்து லிபரலாக அப்படி தாங்க போவோம். யூஸ்வலாக வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப வேலை எடுத்துக்க மாட்டேன். ஃப்ரைடே மட்டும் நான் தேர்ஸ்டேவும் எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். ஸோ ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிறது அந்த ஒன் டே, ஸோ பையனும் வந்து வீட்டில் இருப்பான். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி கூட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படிங்கிறனால கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்ஷலாக பிரித்து அந்த மாதிரி பார்த்துக்கிறது, ஒரே மாதிரி லோடு எடுத்துக்காம. ஸோ நம்ம சார் வந்து ஆஸ் யூஷுவல் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அங்கே போனோன்னே ஏதாவது உருட்டுறதுக்கு இருந்தால் நல்லா போட்டு உருட்டிட்டு உட்காந்துருப்பாரு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்தாச்சு. என்ன ஆர்டர் பண்ணோன்னா பட்டர் நான், அதுக்கப்புறம் சிக்கன் கடாய் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை. என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அந்தளவு பீஃப் சாப்பிட மாட்டேன், அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து கீ ரைஸ், அதுக்கப்புறம் அப்பளம் அதோட வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அஜ்மல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கீ ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு. ஸோ டின்னருங்கிறனால இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணோம். பட் இவ்வளோவும் எங்களால் சாப்பிட முடியல. வழக்கம் போல் நாங்கள் வந்து பார்சல் தான் நாங்கள் கட்டிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோது நாங்கள் சாப்பிட மாட்டோம். என் பையனும் அப்படி தான் ரொம்ப கொச்சிக்கிட்டேலாம் உட்காந்துருப்பான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில், இது வந்து ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நைட்டு படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2:30 3 o'clock ஆகிடுச்சு. காலையில் நாங்கள் எந்திரிச்சப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 அந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. ஜும்மாக்கு அப்புறம் தான் டிராஃபிக் இருக்கும். ஸோ நான் நைட்டே கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:15 ஆகிடுச்சு. யூஸ்வலாக அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிற நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அந்த வேலைங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். நைட்டே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டதுனால காலையில் வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் இட்லி, அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி சட்னி. அவனுக்கு நான் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நான் தக்காளி சட்னி பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். இது அவனுக்குன்னு நான் பண்ணுவேன், ஏன்னா காரம் நான் கம்மியாக வச்சு பண்ணுவேன். அவனுக்கு எப்பயுமே செப்பரேட்டாக நான் பண்ணிவிடுவேன், எங்களோட சேர்த்து பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். அவனுக்கு நான் ஜஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுட்டு நான் பண்ணுவேன். அப்புறம் நான் அவனோட சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அவனுக்கு இந்த சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், அதாவது சேமியா உப்புமா. அவன் வந்து சம்டைம்ஸ் அது சாப்பிடுவான், சாப்பிட மாட்டான், சொல்ல முடியாது. அதனால் நான் முன்னாடியே அவனுக்கு இட்லி சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் ப்ரீ பிளானிங்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் சேமியா உப்புமாக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுதான் எடுத்திருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சாருக்கு வந்து இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அவரை வந்து அவங்களும் அவங்க அப்பாவும் வந்து அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க, ஃபயர் ட்ரக் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் லீவில் இருக்கும்போது என் பையனை பார்த்துக்கிறது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து உப்புமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நெய் ஆட் பண்ணி பண்ணுவேன் எண்ணெய்க்கு பதிலாக. ஸோ நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லா காய்கறி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்
அனில் சேமியா யூஸ் பண்ணுறேன். நான் அப்பையிலேருந்தே நான் யூஸ் பண்ணுவேன். அனில் வெர்மிசெலி தான். இது வந்து ரோஸ்டட் வெர்மிசெலி. நான் ஊர்லேருந்தே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த அனில் சேமியா பேக்கெட்டும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேமியா உப்புமா ஊர்லேயுமே அம்மாட்ட நான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நம்ம இதில் என்ன வேணால் காய்கறி வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலி சட்னி தொட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு வந்து ஜீனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி அது 2 காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சுகர் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி ஆக்சுவலி தொட்டுக்கே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெய்லேயே போட்டு பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உப்புமா. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சாருக்கு வந்து இன்றைக்கி ஹேர் கட் பண்ணுற பிளானிங் இருக்குது. ஸோ முடி நிறையா வளர்ந்துட்டனால ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸுங்க. அவன் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டான். அவனை நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பயங்கர வாழ அவன். சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இங்கே அவனை 7 monthsலேருந்து நான் இங்கே தனியாக வச்சு பார்த்துட்ருக்கேன் என் பையனை. அப்பையிலேருந்தே நாங்கள் அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறானே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கத்திக்கிட்டே இருப்பான், ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டான் அந்த மாதிரிலாம். ஸோ அப்பையிலேருந்தே நாங்கள் வந்து கிட்ஸ் சலூன் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி போகிறது. ஏன்னா நார்மல் சலூனில் போனாலும் அவங்களுமே கட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க கிட்ஸுக்கெல்லாம். இதுதான் வந்து கார்டு. நாங்கள் எங்கே கட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அலாதீன் அப்படிங்கிற கிட்ஸ் சலூனில் தான் நாங்கள் கட் பண்ணுவோம். இது என்ன பஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம் அவங்கள்ட்ட நம்ம வந்து போய் முடி வெட்டணும் அப்படின்னா, அதாவது 7 டைம் முடி வெட்டணும்னா அந்த 8th டைம் பாருங்கள் ஃப்ரீ ஹேர் கட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து நமக்கு ஃப்ரீ ஹேர் கட் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து 30 dirhams தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராகவும் வெட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு கொடுத்து சாங்ஸ் பாடி அந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியாக வந்து ஹேர் கட் பண்ணுறதுனால அங்கே குழந்தைங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நாங்கள் இதுக்கு முன்னாடி அபுதாபியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அபுதாபியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிட்ஸ் சலூன் தான் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிட்ஸ் சலூன் நாங்கள் ஷார்ஜா வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெகா மால் பக்கத்துலேயே இருக்குது இந்த பிரான்ச்சு. இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா மதினா மால் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கிட்டே இருக்குது. அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணோம். அதோட பிரான்ச் வந்து இங்கே மெகா மால் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா ஹேர் கட் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக பண்ணுறாங்க. என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணா. இந்த இடமும் பாருங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேயே எந்த அளவுக்கு தலையில் வந்து மொட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹேர் வந்து மொட்டை போடுங்க. ஏன்னா அந்தளவு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் அவங்க வளர வளர. என் பையனுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 8 மொட்டை கிட்ட போட்டாச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு 3-3.5 வயசு இருக்க வரைக்குமே நான் மொட்டை போட்டுட்டேன். ஸ்கூல் போனதுலேருந்தா இப்போ நர்சரி போனதுலேருந்துனா நாங்கள் வந்து மொட்டை போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் நான் என் மனசில் வந்து 10 to 11 மொட்டை நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை வெட்டணும். ஆக்சுவலாக அது எப்படின்னா ஸ்கூல் லீவ் அந்த வெக்கேஷன் அந்த டைமிங்கில் கூட ஒரு மொட்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சாருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து 8 மொட்டை இது வரைக்கும் போட்டாச்சு. அப்படிங்கிறதுனால நல்லா நிறையவே முடி அவனுக்கு எவ்வளோ முடி கொட்டுது பாருங்கள். மந்த்லி வளர்ந்துடும் அவனுக்கு. அவனுக்கு இந்த மாதிரி முடி வெட்டுறானா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த கழுத்துக்கிட்டலாம் கூசுகிற மாதிரி அதெல்லாம். பட் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி வெட்டினாங்க. சார் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே முடி வெட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஜாலியாக. இப்போல்லாம் வந்து ஹேர் கட் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. குழந்தையில தான் அவனுக்கு ஒன்றுமே தெரில, என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தான். பட் இப்போ ஹேர் கட் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. அவனுக்கு அந்த காரில் உட்காரணும்னு ஆசை. ஆனால் நம்ம சார் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டதுனால அதில் உட்கார முடியல. நார்மலாக இதில் தான் உட்காந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. என் பையனுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் வந்து போலீஸ் கட்டுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஆர்மி கட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணி நான் வெட்டுவேன். ஏன்னா வந்து ரொம்ப வாழை பையன் அப்படிங்கிறனால அவனுக்கு வந்து வேர்க்கும், ஓடிட்டே இருப்பான், விளையாடிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம போலீஸ் கட்டு ஆர்மி கட்டு இந்த மாதிரி வெட்டிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அந்தளவுக்கு வேர்க்காது. ஸோ அந்த கட் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் மாடலாக வேறு மாதிரி கட்டிங்ஸ்லாம் பண்ணிக்குவான், அது வேறு விஷயம். பட் நம்ம இப்போ வந்து ஓவராக வந்து மாடல் அது இதுன்னு பார்க்காம நம்ம குழந்தைங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி கட்டிங்ஸ் பார்க்கணும். எனக்கு வந்து முன்னாடிலாம் நிறைய முடி வச்சுட்டு பின்னாடிலாம் அந்த நிறைய முடி வச்சுட்டு அப்படிலாம் பண்ணும் ஆசை. பட் அவனுக்கு வந்து இந்த ஹேர் கட் தான் செட் ஆகும். அவன் ரொம்ப விளையாட்டு புள்ள அப்படிங்கிறனால, இல்லைனா அவனுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடும். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் வந்து நாங்கள் பார்சல் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதையே வச்சு நாங்கள் சிம்பிளாக எங்களோட லஞ்ச் எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் முடிச்சுக்கிட்டாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும். நாங்கள் யூஸ்வலாக சாப்பாடு நாங்கள் வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். நெக்ஸ்ட் டே எங்கள்கிட்ட ஓவன் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்ருவோம். என் பையனுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக கீரை சாம்பார் வச்சுருந்தேன். அவனுக்கு மட்டும் ரைஸ் வச்சுட்டு கீரை சாம்பார், அதுக்கப்புறம் அதில் உள்ள தொட்டுக்கே வந்து அவனுக்கும் வச்சு நான் டிஷ்ஷு வச்சு கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சைட் பை சைடு நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொரிச்சிக்கிட்டே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் ஃப்ரை வந்து ஆக்சுவலி
சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அவங்களே வந்துட்டு நான் இதை வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணுறேன், வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மேகி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சார் வந்து சைட் பை சைடு இங்கே விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு தண்ணினா போதும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் விளையாடிக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேகிக்கு பண்ண ப்ராசஸே தான். எக்ஸ்ட்ரா வந்து இதில் 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த பீஃப் ஃப்ரை அவங்க எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஹோட்டல்லேருந்து, அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த பீஃப் ஃப்ரை ரொம்ப ட்ரையாக இருந்தது. நாங்கள் ஃப்ரை அப்படின்னாலே கொஞ்சம் மசாலா மாதிரி இருந்தால் தான் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும். பட் அது ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 2 எக்கு ஊற்றி உண்மையிலேங்க நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்ததை விட இப்படி பண்ணது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஏதாவது ஹோட்டல்லேருந்து வாங்கி சொதப்பிடுச்சு அப்படின்னா நம்ம ஓவராக அப்படியே டல்லாக ஆகிடாமல் நம்மளும் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதையாவது பண்ணி சாப்பிட்றலாம். இது ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு காரம் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைட்டாக ஆயில் விட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டா செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி தடை தூவி இறக்கிட்டோம். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். அடுத்த நாளே நானே என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்கன் கடாய் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால சைட் பை சைட் கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் மார்ட். அந்த வ்ளாக் தான் நான் அவங்க கூட ஆல்ரெடி நான் அதை ஒரு செப்பரேட் வ்ளாகாக நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அது இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நான் ஐசிம்பல்லையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் போயிட்டு வந்துட்டு நைட் வந்துட்டு நார்மலாக வந்து தோசை ஊற்றிக்கிட்டோம். முட்டை தோசை, ஆளுக்கு ஒரு எக் தோசை, அப்புறம் ஒரு நார்மல் தோசை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி இருந்துச்சு, அதுவும் வந்து வச்சு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அந்த வீக் எங்களுக்கு அப்படி தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப கேஷுவலாக தான் போனது. மெயின் ப்ரோக்ராம் என் பையனோட ஹேர் கட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் மறுபடி தேவி தியாகு சிஸ் நம்ம போட்டிருந்த மில்க் ஷேக்கை நெக்ஸ்ட் டேவே ட்ரை பண்ணி எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்குது சிஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் டக்கு டக்குன்னு எனக்கு நெக்ஸ்ட் டேவே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணது. அண்ட் தென் நீங்களும் இதே மாதிரி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.